கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. இன்னொன்று ஜாயோட வழக்கு மட்டும் கிடையாது, ஜாய்க்கு வந்து தொடர்ச்சியாக பெண்கள் வந்து அவங்களுக்கு நிறைய பேர் வந்து தொடர்பு கொண்டுட்டு இருக்காங்க, என்னையும் தொடர்பு கொள்கிறாங்க. அவர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து நிறைய பெண்களை இதை போன்று ஏமாற்றி விட்டார் என்ற 10க்கும் மேற்பட்ட பெண்கள் எங்களை அணுகியிருக்கிறார்கள். அதையும் நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து கொடுக்க போகின்றோம். அந்த அந்த ஆவணத்தெல்லாம் சேகரித்து இருக்கின்றோம். அந்த பெண்களும் இவர் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்க முன்னுக்கு வர தயாராக இருக்கின்றார்கள். அவங்க உடனடியாக விசாரிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நன்றி. அது அப்படிலாம் எனக்கு தெரியல. ஆதாரங்கள் எல்லாம் நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விமன் கமிஷனில் கொடுத்துருக்கோம், சென்னை கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம். அதை தாண்டி சென்னை கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு ரிமைண்டர் கம்ப்ளைண்ட் கூட நம்ம டிஜிபிக்கு அனுப்பிச்சிருக்கோம், அடையார் டிசிக்கு அனுப்பிச்சிருக்கோம், திருவான்மியூர் இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஏறாத கதவுகளே கிடையாது, தட்டாத கதவுகளே கிடையாது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு எதிரான குற்றத்தை இப்படி ஒரு ஹேண்டில் பண்ணுறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நன்றி. இந்த திருமணம் நடந்திருக்கிறது, திருமணம் நடந்திருக்கின்றது, அதற்கான ஆவணங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாமே ஊடகத்தில் தெரியும் நடந்துட்டு இருக்கு, நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்குன்னு தெரியுது. மற்ற விஷயங்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் பேசும். நன்றி, வணக்கம். தொடர்ச்சியாக ஜாய் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தர எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. நீங்கள் இந்த வழக்கு தொடர்ந்த பிறகு உங்களை வேற யாராச்சும் ஏதாச்சும் திருப்பி கொடுக்குறாங்களா, இல்லை வேற என்ன மாதிரி அச்சுறுத்தல் உங்களுக்கு வருது? இல்லை, மிரட்டல் வரல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இப்போ டெலிவரி ஸ்டேஜில் இருக்கேன். அது வந்து ஏன்னா வந்து அவங்க என்ன வேணாலும் அதை பண்ணலாம் அந்த குழந்தைய. ஸோ அதனால் எனக்கும் என் குழந்தைக்கும் என்ன நடந்தாலும் அது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் தான் பொறுப்பெடுத்துக்கணும். என்னை அப்ரோச் பண்ணாங்க. அதை நாங்கள் கோர்ட்டில் சொல்லியிருக்கோம். சரி, ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.